ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இயேசு ஆண்டவர் என்று என்னை நம்புவோர் நிலைவாழ்வு பெறுவர், மகனை நம்புவோர் நிலைவாழ்வு பெறுவர் என்பதும், தந்தையும் நானும் ஒன்றே என்ற உண்மைத்தன்மையையும் அவர் வெளிப்படுத்துகிறார். இயேசுவினுடைய இந்த வெளிப்பாடு, த ரெவலேஷன் ஆஃப் காட், இந்த வெளிப்பாட்டை ஏற்றுக்கொள்கின்றவர் மட்டுமே கிறிஸ்துவின் பெயரால் நிலைவாழ்வு பெறுவார், நிறைவாழ்வு பெறுவார். மனித உடலில் வாழுகின்றவர் எப்படி கடவுளுக்கு தன்னை இணையாக்கிக் கொள்ள முடியும் என்பதுதான், என்ற தடைதான், என்ற எண்ணம்தான், என்ற பிலாசபி தான் யூதர்களை இயேசுவிடம் கொண்டு போக முடியாமலாக்கிவிட்டது. ஏனென்றால் அவர்களுடைய பரம்பரையில் யாராவது ஒருவர் தன்னை கடவுளாக சொல்லிக்கொண்டால் அவன் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் கடவுளுக்கு இணையானவர் யாரும் இல்லை. இது சாதாரண மனிதனுடைய சட்டங்கள். ஆனால் உண்மையாகவே கடவுள் தன் மகனை அனுப்பிய போது, அதுவும் பெண்ணிடம் பிறந்தவராய் மனித உருவில் அனுப்பிய போது, இந்த சட்டங்கள் தந்தையனுடைய திட்டத்திற்கு எதிராக இருந்ததனால் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் மனிதன் எப்பொழுதுமே நான் விரும்புகின்றது போல கடவுள் வேலை செய்ய வேண்டும், நான் விரும்புகின்றது போல கடவுள் தன்னுடைய பணிகளை செய்ய வேண்டும், தான் விரும்புவது போல ஒரு மதம் இருக்க வேண்டும், தான் விரும்புவது போல ஒரு கடவுள் செயல்பட வேண்டும். ஆனால் தந்தை தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராய் அனுப்பி கடவுளின் அன்பு என்ன என்பதையும் கடவுளின் முகம் என்ன என்பதையும் உலகிற்கு தந்தார் இயேசுவின் பெயரால். இந்த இயேசுவை நம்புவோர், அவர் பிரசன்னத்தை நம்புவோர் நிலைவாழ்வு பெறுவர். இந்த உலகத்தில் நிறைவாழ்வு பெறுவர், வல்லமையான வாழ்வு கிடைக்கும். இயேசு உள்ளுக்குள் அமர்ந்தால் எல்லாம் சுபிட்சமாகும். உடல் நரம்பு ஞானங்கள் அமைதியாகும், உள்ளம் அமைதியாகும். ஏனென்றால் அவர் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளுதல். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கின்ற போது வல்லமை பிறக்கிறது. எனவே ஆண்டவர் இன்றும் வாழ்கிறார், இன்றும் பேசுகிறார். விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு நிலைவாழ்வு கிடைக்கிறது. இது ஒரு வெளிப்பாடு. கடவுள் பெண்ணிடம் பிறந்தவராய் அனுப்பப்பட்டார். அவர் இரண்டாம் ஆளாகிய சுதனாகிய இறைவன். அவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆட்கொள்ளப்பட்டவர்கள். ஆட்களிலே வேறாக இருந்தாலும் அவர்கள் உருவிலே குணத்திலே ஒன்றானவர்கள் என்ற வெளிப்பாடு மிக முக்கியமானது. அவர் இன்றும் வாழ்கிறார். நாம் நம்பினால் நிலைவாழ்வு பெறுவோம். ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை மை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உமது சக்திக்கு நன்றி, உமது வல்லமைக்கு நன்றி, உமது ஆசீர்வாதங்களுக்கு நன்றி. எங்களுக்கு தெரியாமல் எங்களை ஆட்கொள்கிறீர். எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆட்கொள்கிறீர்.
எங்கள் வாழ்வை ஆட்கொள்கிறீர். எங்கள் உள் உணர்வுகள் எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆழ அன்பு செய்யவும், நீர் உண்மையாகவே வாழ்கிறீர் என்பதை ஆழ உணர்ந்து ஏற்றுக்கொள்ளவும் எங்கள் விசுவாச கண்களை திறந்துவிடும் ஆண்டவரே. அனைவரையே எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பிரிந்து பேசும். ஆமீன்.